வணக்கம். புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு நாளுக்கு நாள் விண்ணப்பம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாயிட்டே இருக்குது. ஒரு குடும்பத்தில் மேரேஜ் ஆன தம்பதியினர் தனி குடித்தனம் போகும்போது பழைய முகவரியில் இருக்கிற பெயரை நீக்கி சான்றிதழ் வாங்கி அதை இணைச்சு விண்ணப்பம் செய்கிறது நடைமுறை வழக்கமாக்கியிருக்கிறாங்க. அதிகாரிகள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கான புதிய ரேஷன் கார்டுகளை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சில இடங்களில் அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக சமையல் எரிவாயு இணைப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அதிகாரிகள் ஃபார்ம்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிட்டத்தட்ட 2.65 லட்சம் பேர் புதிய கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க. அவங்களில் 1.36 லட்சம் கார்டுகள் இப்போ ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது போன வருஷம் ஒரு சில மாதங்களுக்கு இந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குறத ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் கார்டுகள் கொடுக்குற பணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாடி இப்போ 16.3 லட்சம் புதிய கார்டுகள் கொடுத்துருக்குறாங்க. நன்றி.